வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்கான இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் வர்றது இவங்களோட இன்ட்யூஷனை இவங்களுக்கு கொஞ்சம் இண்டிகேட் பண்ணும். இவங்களோட உள்ளுணர்வு சொல்லும், நான் ஏதோ ஒரு சேஞ்சஸ்லாம் வரப்போதே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கே சொல்லும். திடீர்னு அந்த விஷயம்லாம் நடக்கலாம். அவசரப்பட்டு சில நேரங்களில் முடிவெடுத்துடாதீங்க. சிந்திச்சு செயல்படுறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முன்னாடி நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு வேலை பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கான பலனெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் சந்தேகங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க முயற்சி அதிகமாக ஒரு வேலை செய்கிறத நல்லா கவனித்து பார்ப்பாங்க. அதனால் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகும். அதனால் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இந்த வாரம் கிடைக்கிறோம். அதிகமான வாய்ப்புகள் எடுத்து வேலை செய்கிற இடத்துல பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ சில கான்டாக்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் ஒர்க்கு ஷேரிங் எல்லாம் பார்த்து செய்யும்போது மட்டும் ஒரு நல்ல ஒரு எக்ரிமெண்ட் வச்சுட்டு அது கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவோடு செய்யுங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பணம் பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களோட இன்கம் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கடன் திரும்ப சில நேரங்களில் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க வராத கடன் கலெக்ஷன் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக சில நேரங்களில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதில் சின்ன நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை சுற்றுல தொடர்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அவசரமாக பெரிய முதலீடு எதுவும் செய்யாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சில முக்கியமான பேச்செலாம் நடக்கும். இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் நடக்கும். உங்களோட ரிலேஷன்ஸ் கூட இருந்த தொடர்புலாம் ஒரு நல்ல அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக பேசி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி போகிறோம். அதே நேரங்களில் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் பற்றி பேசும்போது ஆர்கியூமெண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. அது சில நேரங்களில் வாக்குவாதம் சிக்கலை ஏற்படுத்திடும். கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கொஞ்சம் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நர்வ் ப்ராப்ளம்லாம் சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அவசியமாக எடுக்கணும். நீங்கள் தூங்குகிற நேரம் நல்லபடியாக தூங்குங்க. அவசியமாக நல்ல ரெஸ்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட் எடுங்க. அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸோ இல்லைன்னா தியானம் பண்ணுறதோ அது பண்ணுங்கள். உங்களோட மென்டல் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகர் கோவில் போய் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஹனுமான் தரிசனம் செய்யுங்க. அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவப்பு கலர் பூ வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லக்கி நாளாக இருக்கும். அந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள்களாக இருக்குது. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த நாள் 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. அது நல்லா வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா
ரெட் கலரும் மெரூன் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி, இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.